ஷேர் சாட்டில் போஸ்ட் பண்ணணும். இதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓ ரிலேட்டடாக உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹேஷ்டேக் கொடுக்கும். அடுத்து இந்த 10 ஹேஷ்டேக்கும் போடணும். இந்த லிங்க்ஸும் காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போடணும். இப்போ நம்ம ஷேர் சாட்டில் அந்த 10 ஹேஷ்டேக்குமே கம்ப்ளீட்டாக போட முடியாது. அதனால் ஒரு 5 ஹேஷ்டேக்கை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இது லோட் ஆகும். இதில் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங்னு இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ அந்த ப்ரீவியஸ் இது போய் இன்னொரு 5 இதை வந்து காப்பி பண்ணணும். ஹேஷ்டேக் காப்பி பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஹேஷ்டேக்கோட காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணியாச்சு. இப்போ திருப்பி வந்து ஷேர் சாட் இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இதை பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதில் அந்த கேப்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள், அதில் இருக்குது ஷேர் சாட் ட்ரெண்டிங். இதை கொடுத்தீங்கன்னா அந்த 10மே வந்துடும். திருப்பி இதை கீழே போயிட்டு நம்ம அந்த லிங்கை காப்பி பண்ணணும். இதை ட்ராக் பண்ணி இது வரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் ஷேர் சாட்டில் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிரும். இதுக்கப்புறம் எல்லாமே போட்டாச்சு. நம்ம ஃபீட்பேக் கொடுத்தாச்சு, 10 ஹேஷ்டேக் கொடுத்தாச்சு. இந்த லிங்க் இருக்குது. இப்போ இதை போஸ்ட் கொடுத்துருவேன்.